ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. பியூரா கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29 மே 2025 அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 18, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேக்கன்சி டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 3, யூஆர் கேட்டகரிக்கு 13, டோட்டலாக 30 வேக்கன்சி. அதில் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மினிமம் 25 வயசு, மேக்ஸிமம் 33 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்லையுமே சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். கல்வித்தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் எம்பிஏ மார்க்கெட்டிங் ஆர் ஃபினான்ஸில் முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஃபரன்ஸ் வழங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மினிமம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக 3 இயர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ரிலேட்டடாக. ஓகேங்களா? ஸோ அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை கிளியராக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 இயர் இருக்கும். அப்புறம் தேவையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பியூராக கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். பர்மனன்ட் ஜாப்க்கான எந்த மாதிரி கேரண்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸு, அதாவது பேங்க்கோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து இந்தியாவில் சிந்த் பேங்க், அதாவது பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எந்த பிரான்ச்லாம் இருக்கோ, ஸோ எங்கே வேணாலும் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் டு டைம் வந்து மாறும். ஸோ எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஒர்க் இருக்கிற மாதிரி வில்லிங் இருக்கிற மாதிரி கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர், ரிட்டன் டெஸ்ட், ஸ்க்ரீனிங், பர்சனல் இன்டர்வியூ சொல்லிட்டு இந்த 3 விதமாக இருக்குது. ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிறத பொறுத்து நாங்கள் மேபி கண்டக்ட் பண்ணலாம், இல்லை கண்டக்ட் பண்ணாமலும் விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்டார் போட்டிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் ரிட்டன் டெஸ்ட் இருந்தால் அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 டாப்பிக்கு, 100 கொஸ்டின்ஸ். சரிங்களா? 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 100 மார்க். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க். ஓகேங்களா? எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 105 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபேர் இல்லாமல் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் அது கிடையாது. ஓகேங்களா? அதே போல் ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ரவுண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன ரவுண்ட்னா ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களை வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கான அந்த இன்டர்வியூ டேட்டு, டைமு, வென்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து இமெயிலில் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட்டோட இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ, இதை செப்பரேட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க் வெப்சைட்டில் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருந்துச்சுன்னா எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. சரிங்களா? இந்த லொக்கேஷன்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரிலாம் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும், என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும், ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக அந்த லிஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ரூ. 100 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 850 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. லிங்க்கையுமே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபார்மேட், என்னென்ன டாக்குமெண்ட் ரெடியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் அறிவிச்சிருந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.